ஆமா. சார் நீங்க காலம்பர கேட்குறீங்களா? சார் உங்களுக்கு அனுப்பிச்சு விட்றேன். நீங்க எதாவது அப்படி இருக்கீங்க. அதாவது தமிழர் மரபு, வாழ்வியல் முறைங்கிறது வந்து சாதாரண விஷயம் அல்ல. ஆனால் நடைமுறையில் நாம் வாழ்ந்திருக்கிறோம். அதுதான் இங்க ஒரு விஷயம். ஒரு உதாரணமா நான் சொல்றேன்னா, தற்போதைய ஒரு சூழ்நிலை நடந்த ஒரு கதையை உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு அண்ணன் தம்பிகளுக்குள் சிறு சிறிய சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள். சிறு வயதிலே ஒன்றாக வளர்ந்து வந்தவர்கள். கொஞ்சம் வளர்ந்து வரும்பொழுது திருமணம் இது கொஞ்சம் பெரிதாக வளரும் பொழுது சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு என்று சொன்னால் அவர்கள் வந்து மனைவிமார்கள் வேறு இடத்தில் இருந்தவர்கள். அவர்களுக்கு இவருடைய நட்பு புரியாது, எதிர்கால தன்மை என்பது புரியாது, ஒற்றுமை இருந்தால்தான் ஓங்கி வாழ முடியும் என்பதும் தெரியாது. ஆனால் நம்முடைய முன்னோர்கள் வந்து அவர்கள் இருவருக்கும் பக்குவப்படுத்தி சில விஷயங்களை சுமூகமாக முடித்துக் கொடுப்பார்கள். இது தமிழ் மரபு. ஆனால் சமீபத்திலே இது நடந்த ஒரு கதையாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். நடந்த சம்பவம். அப்போது ஒருவருடைய அந்த அண்ணன் தம்பிகள் ஒருவர் போகிறார். ஒரு சாமியாரை சந்திக்கிறார். அந்த சாமியார் என்ன சொல்கிறார்? பிரச்சனையை சொல்லுகிறார். இந்த மாதிரி பிரச்சனை, சொத்து பிரச்சனை இருக்குது, கொஞ்சம் தீர்க்கணும் அதெல்லாம் அப்படின்னு சொல்கிறார். உடனே அந்த சாமியார் என்ன சொல்கிறார்? அவ்வளோதானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த சொத்து உங்களுக்கு வந்துடும். எப்படி? அவர் சொல்கிற வார்த்தையை கவனியுங்கள். அந்த சொத்து உங்களுக்கு வந்துவிடும், நீங்கள் இதை செய்தால் போதும், இதை போய் செய்யுங்க. உடனே இவரும் அதை செய்கிறார். நல்லா கவனித்து பாருங்கள், நடப்பது அண்ணன் தம்பியாகி இருவர்களுக்கு பிரச்சனை. உடனே அதை செய்கிறார். அதை சொன்ன சாமியார் ஒரு விவேகானந்த சேவை சங்கத்தைச் சேர்ந்தவர்னு வச்சுக்கோங்களேன். விவேகானந்தர் ஏன் அந்த பேரை சொல்கிறேன்னா, விவேகானந்தர் உலகத்துக்காக வாழ்ந்த துறவின்னு சொல்கிற ஒரு துறவியின் பேரில் நடக்கின்ற கூத்துக்கள். வெளியில் நடப்பவைகள் உள்ளே நடப்பவைகள், உள்ளே வெளியே என்பது போல் உள்ளே நடக்கிறது, வெளியே நடக்கிறது. அப்போ இவருக்கு இந்த சாமியார் சொல்லின்னு கேட்டு அவர் கேரளாவில் உள்ள ஒரு முக்கியமான மாந்திரிகரை போய் பார்க்கிறார். அங்கு 1,00,000 ரூபாய் என்னவோ பணம் கொடுக்கிறார். அந்த பணத்திற்கான அவர் வேலையை செய்து கொடுக்கிறார். கொடுத்து முடித்த உடனேயே இவர் வந்து திரும்பி வருகிறார். வந்து அவர் என்னென்ன சொன்னார் அத்தனையும் செய்கிறார். அடுத்த 6 மாதத்திற்குள் இவருடைய அண்ணன், கூட பிறந்த சகோதரர், இவருக்காக இந்த குடும்பத்திற்காக உழைத்து இந்த குடும்பத்தை முன்னேற்ற பாதையில் கொண்டு சென்ற மூத்த சகோதரன் இறக்கிறார். இறந்த பின்பு சூழ்ச்சியாளர்களால் ஒன்று சேர்ந்து அந்த குடும்பம் சிதைக்கப்படுகிறது. அவருடைய குடும்ப குழந்தைகள் எல்லாம் நடு வீதியில் நிற்கின்றன. தற்சமயத்திற்காக வெற்றி பெற்றவன் யார்? தனயன். அல்லோலப்பட்டு மீண்டும் சிதைந்து கொண்டிருக்கின்றார் குடும்பம். தம்பி என்ன செய்தான்? இவர்களுடைய சக சமூகத்தோடு சேர்ந்து அந்த குடும்பத்தையும் அழித்தார்கள், பகைகளாக ஊட்டுவித்தார்கள்.